ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நீங்கள் வாசிக்கப்படும் நிருபங்களா? நல்ல அருமையான ஒரு டாபிக். நீங்கள் வாசிக்கப்படும் நிருபங்களா இருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்க வாசிக்கப்படுகிற ஒரு சரித்திரமா இருக்கிறீர்களா என்றுதான் பொருள் பொருள் என்று சொல்லப்படுகிறது. நீங்க வாசிக்கப்படும் நிருபங்களா? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக இந்த 2025ஆம் ஆண்டு 27ஆம் தேதியாக நாம் இருக்கிறோம். இந்த நாள்ல நீங்க தினத்தந்தி வாசித்திருப்பீங்க. தினத்தந்தி அருமையாக நியூஸ் பேப்பர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். தந்தி, தினத்தந்தி, தினமலர், இப்படி பிரஜாவாணி, இப்படி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர்கள் இருக்கிறத நான் பார்க்கிறோம். அத்தனை நியூஸ் பேப்பர்களை நீங்கள் தினந்தோறும் வாசிப்பீர்கள். அநேக டீ கடையாண்ட 5 மணிலிருந்து சாயங்காலம் 10 மணி வரையும் டீ கடையில், ஹோட்டல்ல, வீடுகளில், ஆபீஸில், அநேக இடங்களில் பேப்பர் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவர்கள் உண்டு. இன்றைக்கு அதே பேப்பர் நியூஸை இந்த போன் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக, காணொளி மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அந்த பேப்பர்ல எதை நாம் வாசிக்கிறோம்? தினந்தோறும் பேப்பர்ல, வாரந்தோறும் பேப்பர்ல, மாதந்தோறும் பேப்பர்ல, மாதந்தோறும் மேக்சின், கிறிஸ்டின் மேக்சின், அதர் ரிலீஸ் மேக்சின்ஸ், சோசியல் மீடியா மேக்சின்ஸ் அண்ட் சோசியல் ஆக்டிவிட்டி. So many books, so many magazines, so many tracks, sometimes Christian tracks கூட நம்ம தினந்தோறும் அதை நாம் வாசிக்கிறோம். அந்த தினந்தோறும் சில ஆர்கனைசேஷன் மூலமாக கூட சில மேகசின்களை நம்ம படித்துக் கொள்கிறோம் இல்லைங்களா? ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்கிறோம், அல்லது உலகத்தினுடைய சம்பவங்களை தெரிந்து கொள்கிறோம். தினந்தோறும் everyday some people is the everyday and reading in the newspaper and magazine and tracks some papers. நேகர் வாசிக்கிறத பார்க்கிறோம். வாசிக்காம இருக்கவே முடியாது. அதே பழக்கமாக இருக்கிறாங்க. அதே ஹாபிட்டாகவே மாறி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். நாம கூட நீங்கள் வாசிக்கப்படும் நிருபங்களா? அவைகளில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், என்ன அறிந்து கொள்கிறோம்? அந்த பேப்பர்ல சூடான செய்தின்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமாக செய்தின்னு சொல்லுவாங்க. அந்த நூதனமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். உலகத்துல நம்ம சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்கிறோம். குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ். சில மனிதர்களை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? நாட்டுக்கு நல்லதை செய்தார்களா, கெட்டதை செய்தார்களா, தீமை செய்தார்களா, தீமையான காரியங்கள் ஈடுபட்டார்களா? சில துன்மார்களை குறித்தும் நல்ல மனிதர்கள் குறித்தும், நாம் நேசிக்கிற தலைவர்கள், நாம் ரசிக்கிற மனிதர்கள், அறிவாளிகள், இப்படி துன்மார்கள் கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னு அறிந்து கொள்கிறோம். நம்ம நாட்டை ஆளும் தலைவர்கள் யார், அவர்களுடைய குணநலங்கள் என்ன, அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், என்ன நாளை நியூஸ், டுடே நியூஸ், வாட் இஸ் த டுடே நியூஸ் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அதே வண்ணமாக கிறிஸ்துவாகிய நாம் மிஷனரிகள் குறித்து படிக்கிறோம். மிஷனரிகள் யார்? அன்றைக்கு நம்ம பேண்ட் ஷர்ட் போட வைத்தவர்கள் யார்? சோட்டு கூட்டு போட்டு அழகு பார்த்தவர்கள் யார்? அந்த மிஷனரிகள் நமக்கு நல்ல உடைகளை உடித்துக் கொள்ளும்படியாக, கட்டிங் செய்து அழகா இருக்கும்படியாக, படிக்க வைத்து அழகு பார்த்தவர்களாக, அவர்கள் ஸ்கூலுக்கு போக வேண்டும் என்று ஸ்கூல் கட்டினார்கள், ஹாஸ்பிட்டல் கட்டினார்கள், தானாந்தரம் செஞ்சாங்க, வழிகாட்டினார்கள், நம்ம சீர்படுத்தினார்கள், நம்ம சீர்திருத்தினார்கள். சமுதாயத்தை சீர்படுத்தின மிஷனரிகள் யார்? அவர்கள் பேர்கள் என்ன? அவங்க எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, எப்போ வந்தாங்க நம்ம நாட்டுக்கு, என்ன செஞ்சாங்க நம்ம நாட்டுல? பலத வாசிக்கிறோம். அவர்கள் வாசிக்கும் நிருபங்களாகவே நம்முடைய கண்களில நின்று விட்டார்கள், நம்முடைய மனசுல பதிந்து விட்டார்கள், நம்ம முன்னதாக அவர்கள் தோன்றி விட்டார்கள். அவனமாக மிஷனரிகள்
அவருடைய பெயர்கள், அவங்களுடைய பெயர்கள் என்ன? ஒரு வில்லியம் கேரி என்ன? ஒரு மார்ட்டின் லூத்தர் என்ன? எத்தனையோ பேர். வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்த ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி அம்மா என்ன? இன்னைக்கு அநேக உலகம் முழுவதும் நாம் இந்திய தேசத்துல ஸ்கூல்கள், ஹாஸ்டல், ஹாஸ்பிட்டல்கள், அனாதை இல்லங்கள், பைபிள் காலேஜுகள், பைபிள் சொசைட்டிகள், பெண்கள் இல்லங்கள், பெண்கள் செய்கிற தொழில்கள், படிப்பு, ஸ்கூல்கள், அறிவாளிகள் அவங்க காரியங்கள், கை தொழில்கள், கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், அவங்களுடைய கை தொழில்கள், டைலர் கிளாஸ் என்ன, கூட அள்ளுகிற காரியங்கள் அல்லது அந்த பேஸ்கெட் பின்னுகிற காரியங்கள் என்ன, துணி தைக்கிற காரியங்கள் என்ன, அவங்க எழுதுகிற காரியங்கள் என்ன, பேசுகிற வார்த்தைகள் என்ன, கைத்தொழில்கள் எத்தனை இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை கைத்தொழில்களை கற்றுக் கொடுத்தவர்கள் யார்? மிஷனரிகள். தங்கள் தேசத்தை விட்டு நம்ம நாட்டுக்கு வந்து தியாகம் செய்தவர்கள், இந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள், இந்த மண்ணிலே மரித்தவர்கள், இந்த மண்ணிலே ஞாபகமாக அவர்களுடைய சரித்திரங்கள் எழுதப்பட்டவர்கள், அவர்களை வாசிக்கும் நிருபங்களாக அநேக பாட புத்தகங்களில் படிக்கிறோம், அநேக மேகசின்களை படிக்கிறோம், அவங்களுடைய சரித்திர வரலாறுகளை நாம் படித்துக் கொண்டு இருக்கிறோம். வாசிக்கும் நிருபங்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் அற்புதமாக தேவனமாக அவர்களில் ஒரு சிலர் பாடங்களில் இருக்கிறார்கள், பாட புத்தகங்கள் இருக்கிறார்கள், சரித்திர பாடங்களில் அவர்களுடைய தியாகங்கள், அவருடைய பாடங்கள், அவர்கள் கற்றுக் கொடுத்த அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எத்தனையோ இருக்கு. சீகன் பால் பைபிளை மொழிபெயர்த்தவர், நம்ம நாட்டில் எவ்வளோ வியாபார ஸ்தாபனங்களை ஆரம்பித்தவர்கள், வியாபார துறைகள் செய்தவர்கள், எத்தனையோ காரியங்களை கற்றுக் கொடுத்தவர்கள் மிஷனரிகள், கிறிஸ்துவ மிஷனரிகள். எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் உங்களை பார்த்தால் எதை வாசிக்க உங்களுக்கு தோன்றும்? உங்களை பார்த்தா என்ன வாசிக்கணும்? உங்களை பார்த்தா நீங்க நடமாடுகிற ஆலயமா? உண்மையான கிறிஸ்தவர்களா? உத்தமர்களா? உண்மையானவர்களா? பொய் பேசாதவர்களா? உங்களை பார்த்தா என்ன கற்றுக்கொள்ளும் உலகம்? அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவர் பரிசுத்தவானப்பா, இவர் நீதிமான், இவர் உத்தமன், இவர் சுசேஷகர், இவர் விசுவாசம் உள்ளவர், இவர் ரொம்ப கிரீடமானவர், இவர் நற்கிரிகளை செய்கிறவர், உலகத்தில் வாசிக்கப்படத்தக்கதாக இவர் சரித்திரத்தை எழுதணும் என்ற அளவுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை பார்த்தா நடமாடும் ஆலயமா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்த்தா இவன் திருடன், இவன் பொய்யே, இவன் ஏமாற்று, இவன் துரோகி, இவன் சீட்டு கட்டுறவன், இவன் வியாபாரம் பண்றவன், இவன் வட்டி கூடுறவன், இவன் சபையை உடைச்சவன், இவன் விசுவாசை கெடுத்தவன், இவன் பொய் பேசி திருடன், கடன் வாங்கி கடன் கொடுக்காத கடங்கார பாவி. உங்களை எப்படி வாசிக்கிறாங்க? ஐயோ இவனை நம்ப கூடாது, இவனை சர்ச்சில் விடக்கூடாது, இவன் பிரசங்கம் பண்ண விடக்கூடாது, இவனாண்டு பேசக்கூடாது, இவன் கிறிஸ்துவன் வீடு கிடையாது, இவன் கிறிஸ்துவனே கிடையாது, பேரு கிறிஸ்துவன், மாயமாலக்காரன், திருடன், துரோகி, இப்படியா சொல்றாங்க? எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க நீங்க? நீங்க வாசிக்கப்படும் நிருபங்களா அல்லது நீங்கள் முன்மாதிரியா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களா? ஆர் யூ கிறிஸ்டியன்? ஆர் யூ கிறிஸ்டியன்? நீங்கள் கிறிஸ்தவர்களா? நீங்க கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்தவ பெண்மணியா? கிறிஸ்தவ குடும்பமா? கிறிஸ்துவன் சபையா? கிறிஸ்துவ தரித்து கொண்டவர்களா? கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களா? கிறிஸ்துவுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறவர்களா? Who are you? Who are you? கேள்வி கேட்கும் போது ஆச்சரியப்படுகிறார். உங்களை பார்க்கும் போது யாரா இருக்கிறீங்க?
பவுல் சொல்லுகிறான், நீங்கள் எங்களுக்கு முன்மாதிரி ஆனீர்கள், கிரீடங்களா இருக்கிறீர்கள், நிருபங்களா இருக்கிறீர்கள், பரிசுத்தவான்களா இருக்கிறீர்கள், உத்தமர்களா இருக்கிறீர்கள், தர்ம காரியத்தில் கூட முன்மாதிரியா இருக்கிறீர்கள். நீங்களே தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16, 17 வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 பரிசுத்த ஆவியானவர் உங்களில் சரீரம் ஆலயமா இருக்கிறார், அதுக்குள்ள உலாவுகிறவரா இருக்கிறாரா? நீங்கள் யாரா இருக்கிறீங்க? நீங்க யாரா இருக்கிறீங்க? வாசிக்கலாம். அற்புதமான நிருபம் 1 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 3 verse 1 to 3. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1 3 வாக்கியங்களை வாசிக்கிறேன். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சுக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும், உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ, எங்களை இருதயங்களில் எழுதப்பட்டும் எல்லா சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே. இட் இஸ் வண்டர்ஃபுல். எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது, நாங்கள் நிருபங்களா இருக்கிறோம். நீங்களும் வாசிக்கப்படும் நிருபங்களா இருக்கிறீங்களா? நீங்க வாசிக்கப்படும் நிருபங்களா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகர் பரிசுத்தவான்கள் தங்களை குறித்து பல சாட்சி புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் பைபிளை குறித்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். விசுவாசத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து, சிருஷ்டியை குறித்து, பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், உத்தமர்களா வாழ வேண்டும், நீதிமான்களா வாழ வேண்டும், கர்த்தருக்காக தியாகமா வாழ வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியக்காரனை எப்படி இருக்க வேண்டும், விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கோடான கோடி புத்தகங்களை, ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகங்கள் எல்லாம் அந்த பரிசுத்தவான்களை வாசிக்கும்படியாக வைத்தது. அவளுடைய புகைப்படம் பார்க்கும்போது, அவளுடைய பேரை பார்க்கும்போது, அவளுடைய புத்தகங்களுடைய தலைப்பை பார்க்கும் பொழுது வாசிக்கும் நிருபங்களாகவே, நடமாடுகிற நிருபங்களாகவே மாறிவிட்டார்கள். நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க யாரா இருக்கிறீங்க? சாதிக்க பிறந்தவர்கள், சரித்திரம் பிறக்க பிறந்தவர்கள், பிறக்கும்போது தரித்திரம் உள்ளவர்களா பிறந்தாலும் சாகும்போது சரித்திரம் படித்து சாக வேண்டும். சாதிக்க பிறந்தவர்கள். ஏன் பிறந்தா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறத விட, நான் பிறந்தது ஒரு புரோஜனமா இருக்கணும். இந்த உலகத்தில் அதுக்காக தாங்க பிறந்தோம். என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஆண்டவருக்காக தியாகமாக, ஒரு சரித்திரம் படிக்கிறவளாக, நிருபத்தை எழுதிட்டு போனோம். ஒரு சரித்திரத்தை எழுதிட்டு போனோம். சரித்திரம் படிக்கிறவளாக அநேக பரிசுத்தவான்கள் நம்ம நாட்டை ஆண்ட தலைவர்கள் பாருங்க, சரித்திரம் படித்துட்டு போனாங்க. அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் பாட புத்தகத்தில் இருக்கு. அவங்க செய்த சாதனைகள் எல்லாம் பாட புத்தகத்தில் இருக்கு. அவங்க கண்டுபிடித்தவைகள் எல்லாம் பாடல் புத்தகத்தில் இருக்கு. நம்ம பாடம் புத்தகத்தில் இருக்கு. ஸ்கூல்ல படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம், நம்ம வீடுகளில் படிக்கலாம், ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக் கொள்வதற்கு படிக்கலாம் அவங்களை குறித்து. பட் நீங்க யாரா இருக்கிறீங்க? Who are you? நாம யாரா இருக்கிறோம்? அவர் சொல்றாரு, நீங்க வாசிக்கப்பட்டு வருகிற நிருபங்களா இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கணும். உங்களை பார்த்தா பைபிளை பார்க்கணும். உங்களை பார்த்தா பரலோகத்தை ஞாபகத்துல கொண்டு வரும். உங்களை பார்த்தா சர்ச் ஞாபகம் வரணும். உங்களை பார்த்தா வசனங்கள் ஞாபகம் வரணும். உங்களை பார்த்தாவே அந்த பயம், பக்தி வரணும். ஆனா இன்றைக்கு அப்படி இருக்கிறீங்களா? அப்படியே இருக்கிறீங்க? சில பேர் பார்த்தாவே போதும் காரி துப்புவாங்க. தேவ நாமம் தூசிக்கப்படுகிறது அவங்க மூலம். நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அநேகர் அல்ல, சிலரை சொல்றேன் நான். அவங்க கிறிஸ்துவ ஜீவி. ஒரே பொய், பித்தலாட்டம், குடும்பத்தை பிரிக்கிறது, சபையை பிரிக்கிறது, குடும்பங்களை பிரிக்கிறது, குறை சொல்றது, இவன் மேல அவன் மேல, இவன் மேல அவன் மேல, வில்லாத பொல்லாத குறை சொல்லி திருட்டு பல காரியங்களை செய்கிற காரியங்களில மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு. ஆண்டவர் பார்க்கிறார், கவனிக்கிறார். கடைசியாக 2 3 வாக்கியங்களை வாசிக்கலாம். உலகத்துல வாசிக்கப்படுகிற புத்தகங்களில சில சயின்ஸ் இருக்கிறார்கள், சயின்டிஸ்ட் இருக்கிறார்கள்.
அறிவாளிகள் இருக்கிறார்கள். இந்த உலகத்தை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள், சூரியனை சந்திரனை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள், நட்சத்திரங்களை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள், மரங்களை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள், பறவைகளை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள், இந்த மண்ணை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள், இந்த உலகத்தை எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி செய்தவர்கள், சமுத்திரத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள், சமுத்திர உள்ளவைகள் ஆராய்ச்சி செய்தவைகள், எத்தனையோ சயின்டிஸ்ட் அறிவாளிகள் அறிவாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் குறித்து எழுதியிருக்கிற புத்தகங்களை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் வாசிக்கும் நிருபங்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் வாசிக்கப்படும் ஒரு எழுத்தாணிகளாக எழுத்தாளர்களாக மாறிவிட்டார்கள். நீங்க யாரா இருக்கிறீங்க? அவைகளை வாசித்து அப்படியே போறவங்களா இருக்கிறீங்களா? நானும் இது போல ஒரு சரித்திரம் படைக்கணும்னு இருக்கிறேன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்துல கண்டுபிடித்தவர்களை பாருங்க. வாட்ச் கண்டுபிடித்தது யாரு? ரேடியோ கண்டுபிடித்தது யாரு? கோட்டு சூட்டு கண்டுபிடித்தது யாரு? ஷூ கண்டுபிடித்தது யாரு? டிவியை கண்டுபிடிச்சது யாரு? பிளைட்டை கண்டுபிடிச்சது யாரு? ட்ரெயினை கண்டுபிடிச்சது யாரு? பஸ்ஸை கண்டுபிடிச்சது யாரு? ஸ்கூட்டரை கண்டுபிடிச்சது யாரு? சைக்கிளை கண்டுபிடிச்சது யாரு? இந்த உலகத்துல எல்லாவற்றையும் கண்டுபிடிச்சது யாரு? பொருட்களை, பெரிய பெரிய டேமுகளை அந்த இடத்துல வைத்த மிஷினிங்கள் யாரு கண்டுபிடிச்சது? யாரு இந்த தண்ணி மோட்டர்ஸ் கண்டுபிடிச்சது? யாரு கண்டுபிடிச்சா? கிறிஸ்தவர்கள் தான். செல்போனை கண்டுபிடிச்சது யாரு? இல்லைங்களா? டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? பேப்பர் எழுதும்படியாக பேனாவை கண்டுபிடிச்சது யாரு? பேப்பர் ஒயிட் பேப்பரை கண்டுபிடிச்சது யாரு? அச்சகம் செய்கிற இயந்திரத்தை கண்டுபிடிச்சது யாரு? பிரிண்டிங் பண்ணது எந்த புஸ்தகம் முதல்? இவைகள் எல்லாம் ஜெனரல் நாலேஜ். அவைகள் எல்லாம் கண்டுபிடித்தவர்கள் இன்றைக்கு வாசிக்கப்படுகிறார்கள். அவருடைய பேர்கள் என்ன? அவருடைய ஊர்கள் என்ன? அவருடைய இனங்கள் என்ன? எந்த மதத்தை சார்ந்தவர்கள்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அதை யூஸ் பண்ற உலகம் முழுவதும் யோசிக்கும், சிந்திக்க வேண்டும். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது யாரு? இந்த காணொலியை கண்டுபிடிச்சது யாரு? அதை யூஸ் பண்றீல்ல? கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அவருடைய பேர்கள் சரித்திரத்தில் லீடர்களாகவே, சரித்திரத்தில் சயின்டிஸ்டாக, அறிவாளிகளாக, அவர்களை வாசிக்கும் நிருபங்களாக, சரித்திரங்களாக, வரலாறுகளாக அவர்கள் இன்று நாட்களும் நிலைத்திருக்கிறார்கள். லீடர்ஸ், நம்முடைய தலைவன் லீடர்ஸ், ஒரு மகாத்மா காந்தி, டாக்டர் BR அம்பேத்கர், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ஒரு ஜெயலலிதா, ஒரு MGR, ஒரு NT ராமராவ், எத்தனையோ பேர், ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன், எவ்வளோ பேர், எத்தனையோ பேர் உங்களுக்கு நன்றா தெரியும். பேர்களை எழுதி கொள்ளுங்க. நீங்களும் உங்களுக்கு ஞாபகம் ஒரு பேர்களை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நாட்டுல, உங்க வீட்டு பக்கத்துல, உங்க ஊர்ல யாரா இருக்கிறாங்க? சாதனை படித்த பிள்ளைங்க விளையாட்டுல, சாப்பிடுற போட்டியில, ஓடுற போட்டியில, கபாடியில, கிரிக்கெட்ல, விளையாட்டு துறை எத்தனை இருக்கிறதோ அத்தனையிலும் பெண்கள். தமிழ்நாட்டில் ஒரு ஊனமானவர் மிஸ்டர் மாரிமுத், வெரி நைஸ், வெரி குட் மேன், யங் மேன். உலகம் மதிக்காத இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், ஊனமற்றவர்கள் சாதித்த சாதனைகள் என்ன? அவர்கள் வாசிக்கப்படும் நிருபங்களாக மாறிவிட்டார்கள் இல்லையா? உங்க வீட்டில் எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க சபையார் எப்படி இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்க? உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? உடன் பிறந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? உங்க நாட்டில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சாதித்தார்களா? சாக பிறந்தவர்களா? சாதிக்க பிறந்தவர்கள்? எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு வாலிபர்கள் கூட 10வது எழுதி கொண்டு இருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு பாஸ் ஆகலைன்னா செத்துறாங்க. சாகாத, இன்னொரு மறுபடி பாஸ் பண்ண முடியும். நீ சாகிறதுனால பாஸ் ஆக மாட்டா, ஃபெயில் ஆயிடுவே, எல்லாமே கொலபஸ் ஆயிடும். ஆகவே சாகாத, 10 முறையாவது எழுது, முயற்சி செய், விடாமுயற்சி உன்னை
எகேட்சியாக விடாது. உன்னை வெற்றிகரமாக, ஒரு வெற்றி உள்ளவனாக, ஒரு சாதனம் படைக்கிறவனா உன்னை உருவாக்கும் என்பதை குறித்து மறந்து விடாது. ஆகவே பைபிள்ல கூட எத்தனை பேர் குறித்து நாம் வாசிக்கிறோம். யாரை குறித்து வாசிக்கிறோம்? பவுல குறித்து வாசிக்கிறோம், தீமோத்தேயு குறித்து வாசிக்கிறோம், தீத்து குறித்து வாசிக்கிறோம், சீடர்களை குறித்து வாசிக்கிறோம், யாக்கோபு குறித்து வாசிக்கிறோம், ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம், யா ஈசாக்கு குறித்து வாசிக்கிறோம், சாராளை குறித்து வாசிக்கிறோம், அன்னாளை குறித்து வாசிக்கிறோம், சாமியலை குறித்து வாசிக்கிறோம், தாவீது குறித்து வாசிக்கிறோம், தானியேலை குறித்து வாசிக்கிறோம். இட் இஸ் வண்டர்ஃபுல். ஒரு யோசுவா, நியாயாதிபதிகள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், எத்தனையோ பேரை குறித்து நாம் வாசிக்கிறோம். நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படிப்பட்டவளா இருக்கிறீங்க? முன்மாதிரியா இருக்கிறீங்களா? பின்மாதிரியா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்கிறீங்க என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் சாதிக்க பிறந்தவர்கள் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஒன்று தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் வசனம் 6, 7 ஆகிய வசனங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் ஆகாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படி எப்படி எனில் உங்களிடத்தில் இருந்த கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் ஆகாவிலும் தொனித்ததுமல்லாமல் எங்களை நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதான் இராத வடிக்கு தேவனை பற்றின உங்களை விசுவாசம் எங்கும் பரிசுத்தம் ஆயிற்று. சபைகள், அன்றைக்கு சபைகள் எப்படி இருந்தது? சாலமோன் கட்டின டெம்பிள், சாலமோனு குறித்து ஒரு சரித்திரம். சாலமோனுடைய ஆலயம் எப்படி இருந்தது? பெரிய பட்டணத்தார் எப்படி இருந்தார்கள்? தெசலோனிக்கேயர் பட்டணத்தார் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் தரித்திரத்துல தங்கள் தேவனுக்காக கொடுத்தார்கள். மிகுந்த தரித்திரமுள்ளவளா இருந்தும் அவர்களுக்கு பாராட்டின ஆண்டவர் கிருபை கொஞ்சம் நெஞ்சமல்ல. உங்கள் சபைகள் எப்படி இருக்கு? முன்மாதிரியா இருக்கா? பின்மாதிரியா இருக்கா? எப்படி இருக்கு? கொடுக்கிற காரியங்களை, ஜெபிக்கிற காரியங்களை, பரிசுத்தமான காரியங்களை, கீழ்ப்படுகிற காரியங்களை, கர்த்தரை தேடுகிற காரியங்களில உங்கள் சபைகள் எப்படி இருக்கு? அன்னைக்கு சபையில பைபிள் இருக்கிற பக்தர்கள் சரித்திரங்களாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு சபைகள் பத்திரமாக இருக்கிறதா? சரித்திரமாக இருக்கிறதா? சாதன படித்தவைகளா இருக்கிறதா? ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் வாசிக்கப்படும் நிருபங்களா இருக்கிறீர்களா? நீங்க வாசிக்கப்படும் நிருபங்களா அல்லது தூசிக்கப்படும் நிருபங்களா? நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? சரித்திரம் படைக்க பிறந்தவர்கள். சரித்திரத்தை படைக்க வேணுமே தவிர சரித்திரத்தை உடைக்க கூடாது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில வேத வாக்கியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நாம் சரித்திரம் படைக்கிறவர்களாக இருப்போம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கப்படும் நிருபங்கள். ஒண்டர்ஃபுல். நீங்கள் வாசிக்கப்படும் நிருபங்கள். கிறிஸ்துவலாக உங்களை பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்துவ பார்க்கட்டும், கிறிஸ்துவ சபையை பார்க்கட்டும், ஆண்டவரை பார்க்கட்டும், ஆவியானவரை பார்க்கட்டும், பரலோகத்தை பார்க்கட்டும், ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை பார்க்கட்டும், நீங்கள் வாசிக்கப்படும் நிருபங்களாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு பாடத்துல சந்திக்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.